வணக்கம் மக்களே, எக்கு கிரேவி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். எக்கு கிரேவிக்கு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, இலை எல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டை வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே சேர்த்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். தக்காளி வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். அதாவது கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் சேர்த்து முட்டையை இந்த மாதிரி கீறி முட்டையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். அதை எடுத்து வச்சுட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, இலை, பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகு, 2 வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குது, வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு குடமிளகா இருக்குது, குடமிளகா சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்ததை தக்காளி வெங்காயத்தை அரைச்சி உள்ளே சேர்த்துருவோம். தேவையான அளவு மசாலா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் முட்டையை உள்ளே இறக்கிடுவோம். முட்டை உள்ளே இறக்கினதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு அருமையான கிரேவி ஒன்று ரெடி ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்